வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மேல முக்கியமான இடத்துல தாக்குதல் நடத்தினது தொடர்ந்து ஈரான் என்ன செஞ்சிருக்குதுன்னா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பகுதி இருக்கு இல்லைங்களா? அது மேல தாக்குதல் நடத்தி இருக்குது. குவைத்துல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், கடல் நீர் இருக்கு இல்லைங்களா? அத குடிநீராக்குற நிலையம் மற்றும் மின் உற்பத்தி ஆகிற நிலையம், இது எல்லாத்தையுமே ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கு. இந்த தாக்குதல் காரணமா அங்க இருக்கிற மக்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்குது. இந்த போர் தொடங்குனதுல இருந்தே பதிலடி கொடுக்கிற விதமா ஈரான் அங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. மத்திய கிழக்குல இருக்கிற பகுதி இந்த தாக்குதல்னால அங்க இருக்கிற குறிப்பிட்ட பகுதி வறண்டு காணப்படுது. அங்க வாழ்வதற்கு மின் நிலையங்கள், கடல் நீர் குடிநீராக்குற நிலையங்கள் எல்லாமே முக்கியத்துவமா இருக்குது. அங்க குடிநீர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% கடல்ல இருந்து எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு குடிநீராக மாற்றி மக்களுக்கு விநியோகப்படுத்தப்படுது. இந்த கடல் நீர் குடிநீர் ஆக்குற செயல்முறை பாதிக்கப்பட்டதுன்னா அங்க எல்லா வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமாக மாறிடும் அப்படின்ட்டு மக்கள் கவலை கொள்றாங்க. நீண்ட காலமா இது போன்ற சிறிய நாடுகள்ல மத்திய கிழக்குல நடந்துகிட்டு வர மோதல்களை பார்த்து அவங்க எதுவுமே பண்ணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்திருக்குது ஒழிய அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். குவைத்துல இருக்கிற கடல் நீர் குடிநீராக்குற நிலையத்து மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினத ஈரான் தெரிவிக்குது. இந்த தாக்குதலுக்கு ஈரானே காரணம் அப்படின்ட்டு குவைத்து தெரிவிக்குது. இந்த தாக்குதல் குறித்து எங்களுக்கு என்ன தெரியாம இருக்குது அப்படின்ட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது. ஒரு அறிக்கையில அங்க இருக்கிற காவல் படை தன்னோட டேட்டால கண்டிக்கத்தக்க வன்மம் ஒரு செய்திய சொல்லியிருக்குது. அமைதியின்மை உருவாக்க, நிலை குலைக்க மற்றும் அந்த இடங்களில் அழிக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முயற்சி செய்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு தெரிவிக்குது. அதே அறிக்கையில குவைத்துல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்து மேல தாக்குதல் நடத்தினத அந்த அமைப்பு எதுவுமே தெரிவிக்கல. இந்த வார தொடக்கத்துல குவைத்துல இருக்கிற கடல் நீர் குடிநீர் ஆக்கிற நிலையத்து மேல இஸ்ரேல் குறிவைத்ததாக ஈரான் குற்றம் சாட்டி இருக்குது.